பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. விஷ் ஹாப்பி பிளஸ்ட் ஃப்ரைடே. தெய்வ ஜனமே, இன்றைய தினத்தில் என் மனசில் நாமெல்லாம் ஒரு டெபோராலாம் இருக்கிறோமா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் நான் வாசிக்கும்பொழுது அது நம் வாழ்க்கையில் நம்மை டெபோராலாய் மாற்றக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கிறதா? தெய்வ ஜனங்கள் தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு ஸ்திரீ ஹல்லேலூயா, பழைய ஏற்பாட்டில் டெபோராலாகவும் எஸ்தராகவும் இருக்கிறாங்க. இந்த தினத்தில் டெபோராலை பற்றி பார்க்கலாமா? அவங்க தீர்க்கதரிசியாக இருந்தாங்க, நியாயாதிபதியாக இருந்தாங்க. தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று மக்களுக்கு நியாயத்தை விசாரித்தார்கள். 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் அவர் தீர்க்கதரிசன் இஸ்ரவேலின் நியாயத்தை விசாரித்தாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, மக்களின் பிரச்சனைகளை விசாரித்து நீதியோட தீர்ப்பை வழங்கினார். நம் வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கு இல்லையா? பெண் பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற இன்ஃபாக்சுவேஷனுக்கும் படிக்கிற சமயங்களில் படிக்காதபடி மனதை அலைப்பாய விடாதபடி ஒரு டெபோரலாய் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற மன உறுதியோடு கூட தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அவள் தேவனுடைய சத்தத்தை கேட்டாள். தேவ ஜனமே, அவள் தேவனை அண்டிக் கொண்டாள். ஹல்லேலூயா. தெபோராவின் பனைமரம் எப்பிரேம் மலைப்பகுதியில் கீழ் அமர்ந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்தார். நாம் நியாயம் விசாரிக்கலைனாலும் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தாவே எங்களை போல் இருக்கிற வாலிப பிள்ளைகளை மாற்றுங்கன்னு நம்ம கர்த்தரிடத்தில் முறையிடுவோமா? வாலிப பிள்ளைகளே, நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஒரு சூழ்நிலைக்கு பாவம், ஒடுக்குதல், தேவனை தேடாத நிலைமைகள், ஹல்லேலூயா, ஆவல் இருந்து யுத்த வீராங்கனையாக இருந்து ஹல்லேலூயா எல்லாவற்றையும் ஹல்லேலூயா சந்தோஷத்தோடு அதிகாரம் 5 நம்ம பார்க்குறோம். வாலிப பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை முழுசாக உங்கள்கிட்ட கரத்தில் டெபோராலை போல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, தேவ பக்தியிலும் நீதியிலும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை சந்தித்து கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாங்கப்பா. படிக்கிற காலத்தில் மனசை அலைப்படையாதபடி கர்த்தாவே ஒரு டெபோரலாய் மாற்றி தாங்க. நியாயாதிபதியாய் உலகத்தையும் ஆண்டவரே உலகத்திற்காக ஜபிக்கக்கூடியவர்களாய் கர்த்தாவே மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் பெண்களையும் கர்த்தர் மாற்றுவீர்களாக. அப்படிப்பட்ட தைரியத்தை தருவீராக சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலோடு கூட வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் ஜெயத்தை பெற்றுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.